கொட்டி தீர்த்த கனமழையால் திண்டுக்கல் மாவட்டம் மூங்கில்காடு என்ற இடத்தில் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் பாலாஜி, இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா திண்டுக்கல் மாவட்டத்துல கடந்த சில தினங்களாகவே பரவலா மழை பெய்து வருது வருணியா. கொடைக்கானல் மலைப்பகுதியில சாரல் மழை, மிதமான மற்றும் பலத்த மழைன்னு மாறி மாறி தொடர்ந்து பெய்து வருது. குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து நேற்று இரவு முதல் அவ்வப்போது கனமழையும் இடையிடையே மிதமான மழையும் பெய்து வரக்கூடிய நிலையில கொடைக்கானல் மலைக்கு உட்பட்ட கோம்பைக்காடு அருகே இருக்கக்கூடிய மூங்கில் காடு என்ற இடத்துல ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் ஆற்றுல கட்டுக்கடங்காம தற்போது கரை புரண்டு ஓடுது. இதனால ஆற்றுக்கு அருகே இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அத்தியாவசிய பொருட்களை வாங்கவோ, விளை பொருட்களை விற்பனை செய்யவோ, வெளியே கொண்டு வந்து எடுத்து செல்லவோ அவர்கள் செல்ல முடியாமல் அவங்க தவித்து வர்றாங்க. கிராமத்திலிருந்து பணி காரணமாக வெளியே வந்தவர்களும் மீண்டும் கிராமத்திற்குள்ள செல்ல முடியாம சிக்கி தவிக்கிறாங்க. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில கனமழை காரணமாக திடீர் வெள்ள அபாயம் உள்ளது. எனவே பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஆறு மற்றும் நீர்வீழ்ச்சிகள்ல குளிக்க வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அலைபேசி வாயிலாக பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி வருகிறது. அதே போல கடந்த 17ஆம் தேதி கொடைக்கானல்ல 61வது மலர் கண்காட்சியோட இந்த ஆண்டுக்கான கோடை விழா தொடர்ந்து நடைபெற்று வருது. இதற்காக வந்திருக்க இந்த சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்போட இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருது. வருணியா. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி.